வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால ரீசெண்டா வெளியே இருக்க மோட கவிடா பட்டவரணா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு 2 ஜோடிகள் வராங்க. அந்த 2 ஜோடிகள் அந்த இடத்துல ஏடகுடமா மாட்டிக்கிறாங்க. கரண்ட் வசதி இல்ல, ஏடகுடமா மாட்டிக்கிறாங்க. சோ இவங்க 4 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு தெரியாமையே ஒருத்தன் இந்த பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்னு தெரியல. போக போக இந்த பொண்ணுக்கு பயம் வருது. ஏன்னா இந்த பொண்ணோட லைஃப அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணுது. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அப்பா பொண்ணு கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. அதாவது ஹிஸ்டாரிக் ஸ்டோரி இருக்கு பாத்தீங்களா, அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு இது போர் அடிக்குது போல. எப்ப பாரு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் அம்மாவும் எப்படிப்பா சேர்ந்தீங்க, அந்த கதையை எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. சரி ஓகேமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு மழை பொழுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது கார்ல 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. போன்ல ஒரு பொண்ணு மீம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேரு சௌபர்ணிகா அப்படின்றது. இவங்க ஃபியான்சே கூட தான் வந்திருக்காங்க. அவர் பேரு மதன் அப்படின்றது. இந்த மீம் சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மீம் எல்லாம் காட்டுறாங்க. அவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. வேலை வெட்டி இல்லாதவன் தான் இதை பண்ணுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கடையில வந்து இவங்களுமே எங்க ஹோட்டல் இருக்குன்னு விசாரிக்கலாம்னு விசாரிக்கிறாங்க. இந்த சௌபர்ணிகான்ற பொண்ணுக்கு மேகினா ரொம்ப பிடிக்கும் போல. மேகி இருக்கான்னு கேட்கும்போது மேகிலாம் இல்லமான்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிடுறாரு. இப்போ இவங்களுமே கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி அந்த ஹோட்டலை ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வேற ஒருத்தங்க ரீச் பண்ணிட்டாங்க போல. இதுல பையன் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. இவரு கட்டிக்க போற பொண்ணு கூட வந்திருக்காரு போல. அந்த பொண்ணு பேரு மாயா அப்படின்றது. நம்ம ஹீரோவோட பேரு செரீஷ் அப்படின்றது. அவரோட ஃபியான்சே பேரு மாயா அப்படின்றது. கொஞ்சம் முன்னாடி இவங்க இந்த ஹோட்டலை ரீச் பண்ணிடுறாங்க போல. ஆக்சுவலா வந்து வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால கரண்ட் எல்லாம் கட்டுல இருக்குன்ற மாதிரி இங்க இருக்க பையன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே டீடைல் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க டீடைல் தந்துட்டு இருக்கும் போதே சௌபர்ணிகான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணும் மதனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க போல. நைட்டு நேரம் நம்ம ஹீரோவும் சுடுதண்ணி வச்சு குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி சுடுதண்ணி வச்சிட்டு இருக்கும் போது சட்டுன்னு மதன் வந்து நிக்கிறாரு. எனக்கு சுடுதண்ணி வேணும்னு கேக்குறாரு. சரி இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவர்கிட்ட தண்ணியை தந்து அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம போட்டு குடிச்சுக்கலான்ற மாதிரி இவர் போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரூம்ல இருக்க சௌபர்ணிகாவை நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா மேகி ரெடியான மாதிரி இருக்கு. நமக்காக நம்ம ஃபியான்சிய மதன் தான் ரெடி பண்ணியிருக்காரு போலன்ற மாதிரி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா மதன் அதை ரெடி பண்ணிருக்க மாட்டாரு. இவன் எப்படி மேகி ரெடி பண்ணான்னு யோசிக்கிறாரு. சோ அவர் பண்ணல, வேற யாரோ ரெடி பண்ணி வச்சதை இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. யாரு ரெடி பண்ணி வச்சான்னு தெரியல. அதே சமயம் ஹீரோக்கு நடமாட்டம் தெரியுது. இப்ப ஃபியான்சி கிட்ட நீ தான் அந்த வழியா வந்தியான்னு கேக்குறாரு. இல்ல நான் அந்த வழியா வரலன்ற மாதிரி ஃபியான்சி சொல்றாங்க. இவ்வளவு அந்த வழியா போலனா யார் அந்த வழியா போனது? இந்த ஹோட்டல்ல நம்ம 4 பேரை தாண்டி வேற யாரோ இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த ஹோட்டல்ல எங்க 4 பேரை தாண்டி யாருமே இல்லன்னு சொன்ன அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்கும்போது இல்ல இன்னொருத்தர் இருக்காருன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி அவரை தான் பார்த்திருப்போம் போலன்னு ஹீரோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ஹீரோக்கு டீ குடிச்சாவணும் போல இருக்கு. நானே கூட போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போடுறதுக்காக வந்துடுறாரு. சௌபர்ணிகாவை பொறுத்த வரைக்கும் இவர் யாரு என்னன்னு தெரியாது. நைட்டு ஃபேஸ ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டாங்க. இங்க வேலை பார்க்கிறவர் போல நினைச்சு எனக்குமே டீ வேணும்னு கேக்குறாங்க. சரி மேடம் போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவங்களுக்காக டீ எல்லாம் போட்டு தந்துடுறாரு. டேஸ்ட் பண்ண இவங்களுமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஒர்க்கர் மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் கையை பார்த்தே ஒருத்தரை பத்தி முழுசா சொல்லிடுவேன், உங்க கையை காட்டுங்கன்ற மாதிரி இவங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாரு. இவங்க பேரு அப்பா பேருன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க, பயப்படுறாங்க. எங்க பயப்படாதீங்க, நைட்டு நீங்களும் உங்களோட ஃபியான்சேவும் வரும்போது எதிர 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் நானு. உங்க டீடைல் எல்லாத்தையும் அப்பதான் பார்த்தேன், அதை வச்சுதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மூலியமா இவர் ஒர்க்கர் இல்ல, இந்த இடத்துக்கு இவரும் கெஸ்டா தான் வந்திருக்காருன்றது அந்த வேலைக்கார பையன் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. சாரின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவருமே ஜாலியா பேசிட்டு இருக்காரு. உங்க கூட வந்திருக்கிறது உங்க ஃபியான்சேயான்னு கேட்கும்போது என் லவ்வர்னு சொல்லலாம், ஃபியான்சே எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு அவர் ஃபியான்சே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேருமே அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. அந்த மதன்ன்றவரு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் வெளியே சுத்த போலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே சைக்கிள் எடுத்துட்டு வெளியே சுத்துறதுக்காக
வராங்க. சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு வந்து சாவு டான்ஸ் ஆடணும்ன்ற மாதிரி ஆசை இருந்திருக்கும் போல. இந்த சௌபர்ணிகான்ற பொண்ணுக்கு சாவு டான்ஸ் ஆடணும்ன்ற ஆசை இருந்திருக்கும் போல. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ஆடி பார்க்கலான்னு இருக்கேன், ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மலை உச்சியில ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு தோணுது போல. கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகி கீழே விழுற மாதிரி போறாங்க. நீங்க ஓகே தானேன்ற மாதிரி இவரும் பிடிக்கிறாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நீங்க திரும்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி யூரினை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட பாவி, இதுதான் உன்னோட ஆசையா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கோவப்படுறாங்க. இப்ப ரூம்ல இருக்க மாயா முழிச்சிடுறாங்க. இவன் எங்க போனா, நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் என்னடானா இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நான் வந்து டாக்டரா இருக்கேன், இதை தாண்டி வந்து மீம் சேனல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது மீம் பேஜ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படியா, என்ன மீம் பேஜ் ரன் பண்றீங்கன்னு கேட்கும் போது இவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஜோட அட்மின் இவர் தானே தெரிய வருது. இவங்க நம்ப மாட்டாங்க. நம்பல, ப்ரூவ் பண்றேன், உங்களை ஒரு போட்டோ எடுத்து அந்த குரூப்ல நான் போடுறேன்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா அதே பேஜ்ல இவர் எடுத்த போஸ்ட் வருது. அப்ப இவர் தான் குரூப்போட அட்மின் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. டாக்டரா இருந்துட்டு மீமும் பண்றீங்களா, சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு பேசிக்காவே மீம்லாம் பார்க்க பிடிக்கும்ல, அதனால இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கும் மதனுக்கும் பெருசா செட் ஆகலன்றதை இவர் நோட் பண்ணிருப்பாரு. அப்புறம் எப்படி கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னு கேக்குறாரு. ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல சௌபர்ணிகாவும் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மதனை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட ஃப்ரெண்டு பையனா இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுமே பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா சௌபர்ணிகாவை பொறுத்த வரைக்கும் இப்ப கல்யாணம் எல்லாம் வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் நல்லதுக்கு தான் நான் முடிவு எடுப்போமா, அப்பா சொல்றது கேளுன்னு ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு சம்மதிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்படிதான் நாங்க இந்த இடத்துக்கு சேர்ந்து வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே திரும்பி இவங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்கல்ல. இவங்க ரூம் வாசல்ல நிறைய சிப்ஸ் பாக்கெட்லாம் இருக்கு. ஓஹோ, உங்க ஃபியான்சிய மதன் தான் வாங்கி வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா இதை கேட்கற இவங்க தெருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்க பாஸ்ட்ல அப்படி என்னதான் நடந்ததுன்றது தெரியல. அதை பத்தி ஹீரோ கிட்ட சொன்னா என்னன்னு யோசிக்கிறாங்க. என் பாஸ்ட்ல ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, உங்களோட மிஸ்ட்ரி ஹிஸ்டரி எல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் மேல கோவத்துல இருப்பா, அவளை பார்க்கணுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இவர் நினைச்ச மாதிரியே கோவத்துல இருக்காங்க. என்ன விட்டுட்டு எங்கடா சுத்திட்டு வரேன்னு கேட்கும் போது ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு கூட வெளியே தான் சுத்துனன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப சௌபர்ணிகா இருக்காங்கல்ல, அந்த சிப்ஸ் எல்லாம் எடுத்து கபோர்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மதன் பாத்துறாரு. ஓஹோ, இந்த இடத்துக்கும் அவன் வந்துட்டானா, நீ பயப்படாத சௌபர்ணிகா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யார் வந்ததை பத்தி பேசுறாருன்றது தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த மதன் கிட்டயும் பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஆக மொத்தத்துல இவங்க 4 பேருமே இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னும் இந்த இடத்துல கரண்ட் கூட வராம தான் இருக்கு போல. மதனுக்கு வேலை இருக்கும், அதே சமயம் மாயாக்கும் வேலை இருக்கும். அவங்க 2 பேருமே வேலையில பிஸியா இருக்கிறதுனால நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செஸ் கேம், அதுக்கப்புறம் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் கேம், இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி விளையாடிட்டு இருக்கவங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சௌபர்ணிகா வரப்போறா, நம்மளும் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சௌபர்ணிகா எப்படியோ வந்து 2 பீஸ்ல தான் வருவான்ற மாதிரி இவர் இமேஜின்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவர் இமேஜின் பண்ண மாதிரி அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. என்ன ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சௌபர்ணிகா 2 பீஸ்ல வருவாங்கன்னு பார்த்தா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாயா 2 பீஸ்ல வந்துடுறாங்க. இப்ப அந்த மதன் இருக்கார்ல, இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பிரதர் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னோட, ஐயோ சாரி பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல ஆப்போசிட் ஜோடியை பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க கரண்ட் ப்ராப்ளமா இருந்தது பாத்தீங்களா, ஜெனரேட்டரை ரெடி பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருமே கொஞ்ச நேரம் வேலைலாம் பார்த்து ஜெனரேட்டரை ரெடி பண்ணிடுறாரு. அப்பாடா கரண்ட் வந்துருச்சுன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கும் மாயாக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் போல. அதை சரி பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா நீ என்ன விட அந்த சௌபர்ணிகா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க, என்ன அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவகிட்ட என்னதான் பேசினன்னு கேட்கும் போது இவருமே பேசின விஷயத்தை பத்தி சொல்றாரு. சௌபர்ணிகா அவங்க கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கதை என்னன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவருமே கதையை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அது என்னன்னா, இவரும் மாயாவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. மாயாவை பிடிச்சி போய் இவர் பூவை தந்து ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா பூவை வாங்கினவங்க லவ்வா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பூவை திரும்பி தந்துடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டான்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிருப்பாரு. 2 பேருமே ஒரே காலேஜ் தான் படிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாயாக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் டைம்லயே மாயா ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் பெருசா கண்டுக்காம எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேப்பரை தந்துட்டு கிளம்பும் போது நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. இவருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு.
என்ன மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களான்னு டீச்சர் கேட்கும்போது இல்ல அவ சடனா லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி அந்த ஸ்பாட்ல வச்சே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆனா இவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், இவரு ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் விட்டுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலைக்கு போயிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டிக்கு ரெண்டு பேருமே ஒண்ணா வந்திருப்பாங்க. இவர் போர் அடிக்குது சிங்கிளா இருக்கும்ன்றதுக்காக தனியா ஒரு ரூம்ல சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு மாயாவும் வந்து என்னையும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே செம்ம போதையில இருக்காங்க பாத்தீங்களா. அப்படி போதையில இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் குறுகுறுன்னு பாத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே இன்டிமேட்டாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில கண்முடிக்கும் போதுதான் நம்ம மாயா கூட ஒன்னா இருந்திருக்கோம் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவர் லைஃப்ல மாயா வேணான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. ஆனா அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது இல்ல, அதனால இவங்களுக்கு பிடிக்காமயே இவங்க ஜோடியா மாறிடுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. நாங்க மாத்தி மாத்தி லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பேரண்ட்ஸ்மே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா இவங்க ரிலேஷன்ஷிப்பே செட் ஆக மாட்டேங்குது. லவ் பண்றதுனால சேர்ந்து நிறைய இடத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க பண்றது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவர் பண்றது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல அடிக்கடி தேவையில்லாம இவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஆகுனா இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் பிரேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்பி பேட்சப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பல வாட்டி எங்களுக்குள்ள பிரேக்கப்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் மாயாவோட பிறந்த நாளா இருக்கும். இவர் கூட்டு போறதுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவரோட ஃப்ரெண்டுக்கு லவ் பிரேக்கப் ஏற்பட்டதுனால இவர் ஆறுதல் சொல்லணும், என்னால வர முடியாதுன்ற மாதிரி மாயா கிட்ட சொல்றாரு. இதுல மாயா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப இதுக்கப்புறம் நம்ம சேர முடியாது, கடைசியா ஒரு பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு அந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே மாயா தரப்புல இருந்து திரும்பி அப்ரோச்லாம் வருது. அதாவது மாயா திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கடைசியா நம்ம லவ்வுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பார்க்கலாம், சேர்ந்து ஏதாவது ரெசார்ட் மாதிரியான இடத்துக்கு போலாம், திரும்பி நம்ம சேர முடியுமா பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே இந்த ரெசார்ட்டுக்கு போலாம், நம்ம ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதான் இந்த ரெசார்ட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ அவகிட்ட என்னதான் பேசினேன்னு மாயா கேட்கும்போது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாருல. அட பாவி, நம்ம லவ்வுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையை பத்திலாம் அவகிட்ட ஷேர் பண்ணியா, எதுக்காகடா அவகிட்ட அதை ஷேர் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. மறுநாள் இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் வேலை வந்துருது. அவங்க வேலையில பிஸி ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வெட்டியா தானே இருக்காங்க. இவங்களுமே வந்து சமையல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பயுமே வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு இந்த பொண்ணு ஃபீல் பண்றால. உன் பாஸ்ட்ல என்னதான் நடந்தது என்கிட்ட சொல்லுன்னு இவர் கேட்கும்போது இந்த பொண்ணுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து யாரோ திருடி இவ பேக்குள்ள சாக்லேட்டை வைக்கிறாங்க. யார் இந்த விஷயத்தை பண்றதுன்றது இந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. போக போக இந்த பொண்ணுக்கு பொம்மைலாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு யாரோ பொம்மையெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இது பண்றதும் யாருன்றது இந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா மத்த பசங்க இவதான் திருடின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு மிஸ்ட்ரி மேன் நமக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான், ஆனா அதனால நமக்கு கஷ்டம் தான் வருது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. இந்த பொண்ணு திருடுறான கம்ப்ளைண்ட்லாம் வருது இல்ல, அதனால அப்பாவும் பாட்டி வீட்டுல தங்கி படிக்க வைக்கிறாரு. அந்த பாட்டி வீட்டுல இருந்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இவங்க ஸ்கூலை முடிச்சிடுறாங்க. இப்ப காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி அந்த மிஸ்ட்ரி மேன் என்னோட வாழ்க்கையில வந்துட்டான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவன் வந்து மெசேஜ் பண்றான், உனக்கு எதுனாலும் கேளு நான் வாங்கி தரேன்ற மாதிரி சொல்றான். இவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம கேட்டு பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொன்னா கேட்டு பார்க்கறாங்க. இவங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ மறுநாள் அவன் வந்து அதை அனுப்பி வச்சிடறான். கேட்கிற எல்லாத்தையும் அனுப்புறான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வேணும்ட்டே நிறைய பொருள் கேட்கறாங்க. அவனை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கான். திரும்பி அந்த மிஸ்ட்ரி மேன் என்ன கண்காணிக்கிறான். எனக்கு பிடிச்ச எல்லாமே அவனுக்கு தெரியுது, எப்படி அவனுக்கு தெரியுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சோ என்னோட லேப்டாப்பை ஹேக் பண்ணி எல்லா விஷயத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என் வாழ்க்கையை நான் வாழல, அவன் தான் வாழ்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி இவங்க கிட்ட 2-3 பசங்க கெலாட்டா பண்றாங்க. மறுநாளே அந்த பசங்க காயப்பட்ட மாதிரி இருக்காங்க. சோ நமக்கு பதிலா அவன் தான் அவங்களை அடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுத்து பாக்குறாங்க. ஆனா போலீஸாலேயே அந்த மர்ம மனுஷன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் நைட் இவங்க ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப வேஷம் போட்ட மாதிரி நிறைய ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி வேஷம் போட்ட ஆளுங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அதை தெரிஞ்சு அந்த மர்ம மனுஷன் தான் அனுப்பி வச்சிருக்கான். அவங்களுமே பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கேக்க தரதுக்காக வந்திருக்காங்க. எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தர் இப்படி பண்ண சொன்னாங்க, அவங்க புர்கா போட்டு முகத்தை மறைச்சிருந்ததுனால யாருன்றது தெரியல, யாரோ ஒரு மர்ம மனுஷன் தான் இப்படி தர சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க வாழ்க்கையை இவங்க கண்ட்ரோல்ல வாழ முடியல. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
பொண்ணுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கணும்ன்றதுக்காக டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டு போறாரு. இதை தாண்டி அந்த மர்ம மனுஷனை கண்டுபிடிக்கணும்ல, தெரிஞ்ச போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் மாதிரி தராரு. என்னென்னமோ பண்ணி பார்த்திருப்பாங்க, எதுவுமே செட் ஆயிருக்காது. சோ இதெல்லாம் கட்டிக்க போறவர்கிட்ட சொல்லணும்ல, அதனால கட்டிக்க போற மதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்காக ரெசார்ட்டுக்கு போலான்னு சொல்றாரு. இவங்களுமே சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதான் என்னோட வாழ்க்கையில இருக்க மிஸ்ட்ரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மாயா வராங்கல்ல, அதனால இவங்க ரெண்டு பேருமே டாபிக்க மாத்திடுறாங்க. இதெல்லாம் மாயாக்கு தெரிய வேணான்றதுக்காக டாபிக்க மாத்திடுறாங்க. சோ சிப்ஸ வச்சது கூட அந்த மர்ம மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி இந்த சௌபர்ணிகா சொல்றாங்க. ஆக்சுவலா வேற ஒருத்தர் இதே ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிறதா ஏற்கனவே அந்த பையன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த நபர் யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கும் போது அந்த நபர் தான் சிப்ஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. சோ அவரை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி தான் இங்க தங்குறதுக்காக வந்திருப்பாரு. இந்த போட்டோகிராஃபர் இல்லாத சமயம் ரூமை போய் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றதுக்காக வராரு. சோ இவன் தான் கண்டிப்பா அந்த சிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கான்றத கண்டுபிடிச்சு அவன் கூட சண்டை போடுறாரு. இந்த போட்டோகிராஃபர் பேரு விஷால் அப்படின்றது. என்ன எதுக்காக அடிக்கிறீங்கன்னு இவன் கேட்கும் போது எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. சௌபர்ணிகா, உனக்கு அந்த சிப்ஸை வச்சது இவன் தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆமா, சிப்ஸை வச்சது நான் தான், ஆனா சிப்ஸை நானா வைக்கல, எவனோ ஒருத்தன் ஆன்லைன்ல என்கிட்ட பேசி இந்த விஷயத்த பண்ணு உனக்கு காசு தரேன்னு சொன்னா, நான் அதுக்காக தான் அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் பண்ணேன், மத்தபடி இதுக்கு பின்னாடி முழுசா நான் இல்லன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த மதன் டென்ஷன் ஆயிடுறாரு. உன் ப்ராப்ளத்தை கண்டவன் கிட்ட எதுக்காக சொல்ற, என்கிட்ட சொன்னா போதாதான்ற மாதிரி கேக்குறாரு. சோ அவன் இங்க வரைக்கும் வந்திருக்கான்றது மதனுக்கு தெரியுது இல்ல, மதன்மே போலீஸ் கிட்ட பேசுறாரு. அவன் இங்க வரைக்கும் வந்திருக்கான் சார், என்ன ஏதுன்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டி மாயா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், நீ எதுக்காக அவளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாங்க. இப்ப சௌபர்ணிகாவும் இவங்க பங்குக்கு திட்டுறாங்க. நான் உன்கிட்ட என் கஷ்டத்தை சொன்னேன், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி சொன்னா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்ப மதன் வேற கோச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, டாக்டர் லேடிக்கு கால் பண்ணி என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்கோமா, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி டாக்டர் லேடியும் இவங்க கிட்ட சொல்றாங்க. இப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்க மர்ம மனுஷனை நமக்கு காட்டுறாங்க போல. அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டான பகுதியில இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்கான். இவங்க லேப்டாப் எல்லாம் ஆக்ட் பண்ணி செக் பண்றான் போல. அது யாருன்றது ரிவீல் பண்ணும் போது தான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. சோ ஹீரோ தான் இந்த ஸ்பை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. ஹீரோ தான் அந்த ஸ்பைன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இன்டர்வல போடுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு டாக்டர் லேடி பேசினாங்கல்ல, அவங்க கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு மிருகம் வீக் ஆனது தான் இறையா தேடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து இறை மாதிரி தேடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தான் அந்த மர்ம நபர்னு நம்ம நம்பணும்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா உண்மை என்னன்றது இன்னும் கிளியரா தெரியல. இப்ப 4 பேருமே திரும்பி சேர்ந்துடுறாங்க, கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க மனசுக்குள்ள யாரை நினைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், சில கேள்விகள் மூலியமா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. சரி நாங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி நினைச்சு வச்சிருக்கிறத மாத்தி சொல்லக்கூடாது இல்ல, அதனால ஒரு பேப்பர்ல எழுதி போட்டுலாம் அப்படின்ற மாதிரி எழுதி போட்டுறாங்க. இப்ப முதல்ல மாயா மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது யாருன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அடுத்ததா வந்து இந்த மதன் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது யாருன்றத சில கேள்வி எல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. 2 பேர் மனசுக்குள்ள நினைச்சதை கரெக்டா இவர் கண்டுபிடிச்சிடுறாருல. இப்ப மீதி இருக்கிறது சௌபர்ணிகா மட்டும்தான். அவங்களுமே நான் மனசுக்குள்ள யாரை நினைச்சேன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது இவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாரு. அப்துல் கலாமா தானே நினைச்ச, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல, நம்ம அப்துல் கலாமா தான் நினைச்சோன்றதை இவன் எப்படி கண்டுபிடிச்சான், ஒருவேளை நம்மளை கண்காணிக்கிற அந்த மர்ம மனுஷனே இவன் தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில சௌபர்ணிகா வரட்டும், அவங்க கூட சேர்ந்து டீ குடிக்கலான்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் சோகமா தான் வராங்க. இப்ப வந்தவங்க கிட்ட இவர் பேசலான்னு பார்த்தா அவங்க உங்ககிட்ட பேச மாட்டேன், என்ன ஃபாலோ பண்றதே நீ தான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அப்துல் கலாம நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும், என்னோட லேப்டாப்பை நீ ஆக்ட் பண்ணாதான் தெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சௌபர்ணிகா நீ தப்பா புரிஞ்சிருக்கன்னு இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் சொன்னது கரெக்டான்னு பார்க்கிறதுக்கு பேப்பரை எடுப்பார்ல, அப்படி பேப்பரை எடுக்கும் போது உன் பேப்பரை எடுத்து பார்த்துட்டேன், அது மூலியமா தான் அப்துல் கலாம்னு தெரிஞ்சது, மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மர்ம மனுஷன் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் யாருன்றதை நான் உனக்கு சொல்றேன், நீ போய் முதல்ல வந்து அந்த விஷால் என்ற போட்டோகிராஃபரை பாருன்னு சொல்றாரு. சோ இவங்களுமே விஷால் என்ற போட்டோகிராஃபரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் வந்து ஹீரோ யாரை காமிச்சாரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா, பாபு ஜான் அப்படின்றவன், உன் கூட இவன் ஸ்கூல்ல படிச்சிருக்கான், யோசிச்சு பாருன்னும் போது இவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா இந்த பாபு ஜான் என் கூட தான் படிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
பாபுஜான் எதனால தெரியுமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூச்சப்படுறவன், அவன் ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணாங்க, ஆனா நீ தான் சப்போர்ட்டிவா பக்கத்துலலாம் உட்கார வச்ச, பாபுஜானுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஆனா வெளிப்படுத்துறதுக்கு பயந்தான், அதனால தான் மறைமுகமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், சாக்லேட் வச்சது, பொம்மை வச்சது, இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது அவன் தான். நீ காலேஜ் படிக்கும் போது கம்ப்யூட்டர் கிளாஸ் போனல, அதே கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு பாபுஜானும் வந்தான், அவன் அங்கதான் ஆக்டிங் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டான், அப்பத்துல இருந்து உன்னோட லேப்டாப்பை ஆக்ட் பண்ணி உன் கூட சாட்லாம் பண்ணான், உனக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணான், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இதை தாண்டி விஷால் ரூம்க்கு எதுக்காக போக சொல்லியிருப்பாருன்னா, விஷால் அந்த ரூம்ல தனியா இல்ல, பாபுஜானும் அந்த ரூம்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல, இங்க தான் பாபுஜான் இருக்கான், கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது மேடம் இங்க நான் மட்டும் தான் இருக்கேன்ற மாதிரிலாம் விஷால் சொல்லிட்டு இருக்காரு. விஷால் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டான், ஆனா கண்டிப்பா பாபுஜான் அங்கதான் இருக்கான், பாபுஜான் கிட்ட நீ பேசணும், இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. பாபுஜான் அங்கதான் இருக்கான்றதை இவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, அந்த ரூமை முத வாட்டி பார்க்க போகும்போதே 2 விதமான ட்ரெஸ் இருந்திருக்கும், 2 விதமான சைஸ்ல எப்படி ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பா பாபுஜான் அங்கதான் இருக்கான், அவன் கிட்ட என்ன பேசணும்ன்றதை நான் சொல்லி தரேன், நீ அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இப்ப ஹீரோ கூட கால்ல கனெக்ட் ஆன மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல, தயவு செஞ்சு பாபுஜான் எங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க, இவர் இல்ல இல்லன்னு மழுப்பிட்டு இருக்காரு. அப்ப பாபுஜானே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு, அவ என்ன கண்டுபிடிச்சிட்டால, என்ன பத்தி சொல்லிரு அப்படின்ற மாதிரி இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்பதான் பாபுஜான் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க, புது கேரக்டர் தான், வரவர் தான் நான் பாபுஜானு, உன்னை மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு தான் எனக்கு தைரியம் இருந்தது, நேர்ல வந்து பேச தைரியம் இல்ல, இப்ப நீயே நேர்ல வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க ஹீரோ கூட கால்ல கனெக்ட் ஆயிருக்காங்கல்ல, ஹீரோ அவன் மனசு கஷ்டப்படாத மாதிரி பேசு, அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி தராரு. இவங்களும் அதுக்கேத்த மாதிரி பேசுறாங்க. பாபுஜான் நீ நேரடியாவே என்கிட்ட பேசி இருக்கலாம்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண, எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே பிடிக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல விதமா ஹீரோ பேசுன்றாருல, அதனால தான் இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. பாபுஜான்மே இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு, நீ உண்மையதான் சொல்றியா, நீ உண்மையதான் சொல்றியான்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்காக வச்சிருந்த ரிங்க தரலான்ற மாதிரி முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே அந்த ரிங்க வாங்கிக்கிறாங்க. என்னால உன்னோட லவ்வை ஏத்துக்க முடியாது, நம்ம கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பாபுஜான் உடஞ்சு போயிடுறாரு. இது நல்ல ஃப்ரெண்ட்ஸாவா, என்னால உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியாது, கடைசி வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு வேணானா பரவாயில்ல, நான் தனியா கூட உன்னையே நினைச்சு வாழ்ந்துருவேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட சொல்றேன், என்ன தாண்டி எவனாவது ஒருத்தன் உன் வாழ்க்கையில உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வந்தான்னு வச்சுக்கோ, அவனை நான் விட மாட்டேன், நீ ஹாப்பியா யாரை கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறியோ வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கப்புறம் பாபுஜான் பிரச்சனை பண்ண மாட்டான்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்ப பாபுஜானும் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லன்றதுக்காக ஹீரோக்கு போன்லயே நன்றி சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம பாபுஜானை நினைச்சுதான் பயந்துருக்கோம் போல அப்படின்ற மாதிரி பழசெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் தான், இவ்வளவு நாள் நான் பட்டுட்டு இருந்த கஷ்டம் எல்லாமே போயிருச்சு, உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவரை கட்டி பிடிச்சி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் ஆறுதல் சொல்றாரு. இப்ப மறுநாள் காலையில மாயாவும் கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம 3 நாள் ஸ்டே பண்ண போறோம்ல, எதுக்காக கிளம்புறேன்னு கேக்குறாரு. நீ எனக்காக இந்த இடத்துக்கு வரல, நீ அந்த சௌபர்ணிகாக்காக தான் வந்திருக்கன்றது எனக்கு கிளியர் ஆயிருச்சு, நீ பண்ண எல்லா டிராமாவையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பாபுஜானும் ரியல் கிடையாது, விஷாலும் ரியல் கிடையாது, அவங்க 2 பேரையும் நடிக்க வச்சதே இவரா தான் இருப்பாரு. இது எல்லாத்தையும் மாயா வந்து ஒட்டி கேட்டிருப்பாங்க. இவர் அவங்களுக்கான பேமெண்ட் எல்லாம் தந்தாரு பாத்தீங்களா, அப்ப இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவன் நமக்காக வரல, அந்த சௌபர்ணிகாக்காக தான் வந்திருக்கான்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க நம்ம எங்கேயாவது போலான்னு சொல்லியிருப்பாங்க, இவர் தான் இந்த ரெசார்ட்டை முடிவு பண்ணியிருப்பாரு. சௌபர்ணிகா வரப்போறது தெரிஞ்சுதான் இந்த ரெசார்ட்டை நீ முடிவு பண்ணியிருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நானே உன்னை கூப்பிடலனாலும் நீ வந்திருப்பன்றதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன் லைஃப்ல தான் நான் இல்லன்றது தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நான் எதுக்காக இங்க இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை ப்ரொபோஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அது மனசார இவர் பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல சௌபர்ணிகா வந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் திரும்பி இந்த மாயா கூட இவருக்கு கனெக்ட் ஆகிறது பிடிக்கல. ஆனா மாயா விரும்புறதுனால தான் ஒவ்வொரு வாட்டியும் கனெக்ட் ஆனாருன்றது தெரிய வருது. இப்ப இவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு, அந்த இடத்துக்கு சௌபர்ணிகா பேசுறதுக்காக வராங்க. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குதுல. ஆனா சௌபர்ணிகா என்ன சொல்றாங்கன்னா, என் அப்பாவை கஷ்டப்பட்ட நான் விரும்பல, நான் மதனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. இவருமே வந்து சௌபர்ணிகா கூட திரும்பி சேர முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப ரூம்ல இருக்க மதனுக்கு போன் கால் வருது. நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி மதன் கிட்ட யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. மதனும் ஏத்துக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சௌபர்ணிகா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க கிட்ட மதன் கோவப்படுறாரு. எங்க போயிட்டு வர, அவன் கூட தான் சுத்திட்டு வரியா, நீ என் கூட சுத்துறதை விட அந்த ஹீரோ கூட தான் நிறைய சுத்திட்டு இருக்க, அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி பேசுறாரு. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது.
கோவப்படணுன்றதுக்காகவே இவர் சந்தேகப்படுற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு. வேணான்னு சொல்றாங்க, அதை மீறியே இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப சௌபர்ணிகாக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. இவங்க வித்தியாசமா ஒரு கேரக்டரா மாறிடுறாங்க. இப்ப வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருது. ஆமாண்டா, உன்னை விட சௌபர்ணிகாவை பொறுத்த வரைக்கும் அந்த செரீஷை தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோவோட பேரை சொல்றாங்க. இவருமே ஷாக் ஆகுறாரு. என்ன சௌபர்ணிகா வித்தியாசமா பேசுறா, மல்டிபிள் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. போன் பண்ணவங்களும் அந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க போல. இதுக்கப்புறம் உன் கூட இருக்கிறது செட் ஆகாது, நான் கிளம்ப போறேன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இவங்க கொஞ்ச நேரம் கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பி நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க போல. இவர் திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது நார்மலா பேசுறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் தான் இப்ப கிளம்புறேன், உன்கிட்ட பேசுறதுக்கு ஹீரோ வருவான், அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு வீடு வந்து சேரு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறது. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னது ஹீரோ தான் போல. ஆக்சுவலா ஹீரோவை நடுவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வில்லன் மாதிரி காமிச்சாங்கல்ல, ஹீரோ தான் அந்த மர்ம நபர்ன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல. உண்மையில அந்த மர்ம நபரை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ சில விஷயங்களை பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணவர் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது சௌபர்ணிகாவை பெருசா யாரும் ஃபாலோ பண்ணல. சொல்ல போனா சௌபர்ணிகாவை பத்தி சௌபர்ணிகாக்கு தான் தெரியும். அப்ப மல்டிபிள் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்றதை கெஸ் பண்ணியிருப்பாரு. சௌபர்ணிகாக்கு ஒரு டாக்டர் லேடி ட்ரீட்மெண்ட் தராங்கல்ல, அந்த டாக்டர் லேடி கிட்ட உடைச்சு பேசுறாரு. உண்மையை சொல்லுங்க, சௌபர்ணிகா பயப்படுறதே சௌபர்ணிகாவை பார்த்து தானே கேட்கும்போது இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பசங்களுக்கு கிளாஸ் எடுத்ததை காட்டுறாங்க. அதாவது வீக்கான இறைய தேடும், சில சமயம் நம்மள இருக்கிறதையே தேடும், அதுதான் மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. சோ சௌபர்ணிகாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத இவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்பாவும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா சௌபர்ணிகாவோட அப்பாவும் அம்மாவும் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தனிமையில ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அப்ப இவளே ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிடுவா. அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யும். உதாரணத்துக்கு இவளுக்கு சாக்லேட் பிடிக்குதுன்னா அது அந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிடும், பொம்மை பிடிக்குதுன்னா அந்த பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கும். இந்த விஷயத்தெல்லாம் இவளே தான் பண்ணுவா, ஆனா வேற யாரோ பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பா. இதெல்லாம் சார் பாத்துறாருல, உங்க பொண்ணு திருடுனா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பாரு. இதை தாண்டி இவங்க பாட்டி வீட்டுல படிக்கும் போது வந்து பாட்டி கூட இருந்ததுனால பெருசா அந்த கேரக்டர் வெளியே வந்திருக்காது. காலேஜ்ல இவங்க திரும்பி தனியா தானே இருக்காங்க, அப்ப அந்த கேரக்டர் வெளியே வந்திருக்கும். இவ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போனால அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இவ ஹேக்கிங்க கத்துருப்பா. அது மூலியமா தான் இவ லேப்டாப்பை இவளே ஹேக் பண்ண மாதிரிலாம் இமேஜின் பண்ணிருப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சாட் பண்ணதெல்லாம் இவ தான் அப்படின்றது தெரிய வருது. இவளை கிண்டல் பண்ணவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, இவ தான் அந்த ஆக்சிடென்ட்டே பண்ணிருப்பா. அவங்க வண்டியில பிரேக் வயரை இவ தான் கட் பண்ணி விட்டுருப்பா. இதெல்லாம் அப்பாக்கு தெரிஞ்சிருது இல்ல, பொண்ணுக்கு தெரியாம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுன்ற மாதிரி அப்பா ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த டாக்டர் லேடி கிட்ட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ப்ராப்ளத்தை சால்வே பண்ண முடியல. ஆனா இத பத்திலாம் மாப்பிள்ளை கிட்ட நம்ம சொல்ல வேணாம், அதாவது பொண்ணுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கிறத மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி மாப்பிள்ளை கிட்ட இவர் மறைச்சிருப்பாரு. சௌபர்ணிகாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது ஹீரோக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா ஹீரோ எதுக்காக சௌபர்ணிகாவை விரும்புறாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் ரிவீல் பண்றாங்க. இவர் ஸ்கூல் படிக்கும் போது மாயாவை ப்ரொபோஸ் பண்ணது உண்மைதான், அவங்க ரிஜெக்ட் பண்ணோன்னு மறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சௌபர்ணிகா அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க. இவருக்கு சௌபர்ணிகாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதாவது மாயா விட ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்திருப்பாரு. மாயா கூட பிரேக்கப்ல இருக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு தகவலை சொல்றாங்க, உனக்கு சௌபர்ணிகான்னு ஒரு பொண்ணை பிடிக்கும்ல, அந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல மதன் ஒருத்தன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியாவது திரும்பி லாஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு இவர் யோசிச்சிருப்பாரு. அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு பிளான் வச்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவங்களுமே பேட்ச் அப் பண்றதுக்கு நம்ம பேசலாமான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரி அந்த ஹோட்டலுக்கு போய் பேசலான்ற மாதிரி அந்த மாயா கிட்ட சொல்லியிருப்பாரு. சௌபர்ணிகாவை இந்த இடத்துல வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு மிஸ்ட்ரி மேன் இருக்கிறதுலாம் தெரியும். நம்மள மீறி ஒருத்தன் லவ் பண்றானா, அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இங்க இருந்தே விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாரு, நிறைய சாருங்க கிட்ட எல்லாம் பேசியிருப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணே தான் திருடுவா, அந்த பொண்ணுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசியிருப்பாரு. அப்பதான் சௌபர்ணிகா ப்ராப்ளம் சௌபர்ணிகான்றது இவருக்கு தெரிய வருது. சோ வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டாதான் இவன் நார்மல் நிலைமைக்கு வருவான்றதை கெஸ் பண்ணி தான் பாபுஜான் ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாரு. பாபுஜான் கூட படிச்ச பையன் தான், அவன் லைஃபை பார்த்துட்டு போயிருப்பான். ஆனா பாபுஜான் ஒரு கேரக்டர் தான் உன்னை சுத்தி சுத்தி வந்தான்னு நம்ப வைக்கணும்ன்றதுக்காக சில பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. அப்படி நம்ப வைக்கிறதுக்காக இவரோட ஃப்ரெண்டை தான் நடிக்க வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் சௌபர்ணிகாக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா பாபுஜான் தான் அந்த மிஸ்ட்ரி மேனு, அவன் நம்ம லைஃபை விட்டு போயிட்டான்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இவர் பண்ணிட்டாருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான், பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. சரி கடைசியில யார கல்யாணம் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப மறுநாள் காலையில இவர் ஹோட்டல்ல யாருக்கோ சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. யாருக்கு ஊட்டிட்டு இருக்காருன்னா மாயாக்கு தான் ஊட்டிட்டு இருக்காரு. சோ மாயா தான் இவரோட ஒய்ஃப்ன்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறாங்க. ஆனா இப்பயும் நம்மள ஏமாத்த தான் செய்றாங்க. இவரு சாப்பாடு ஊட்டுறது இவரோட பொண்ணுக்கு தான். அப்ப மாயாக்கு சாப்பாடு ஊட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர். இப்ப மாயா லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டாங்க போல, அவர் கூட ஹாப்பியா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறை மாத கர்ப்பிணியாவும் இருக்காங்க.
இவர் பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போதுதான் மாயா வேற ஒரு லைஃப்க்கு போயிருக்கிறத கவனிக்கிறாரு. பரவாயில்ல, மாயாவுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாரு. இவர் மாயாவையே பார்த்துட்டு இருக்காருல, இத பொண்ணு கவனிச்சிடுறா. எதுக்காக அந்த ஆன்ட்டியே பார்த்துட்டு இருக்கீங்க, சைட் அடிக்கிறீங்களா, இருங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன்ற மாதிரி சொல்றா. அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத, அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாதன்ற மாதிரி இவர் துரத்துறாரு. இவ ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றா. அந்த அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா சௌபர்ணிகா தான். சோ ஒரு ஸ்டேஜ்ல மதன கல்யாணம் எல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரே சேர்ந்திருக்காங்க போல. இப்ப ஹாப்பியா ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வழியா வந்து எதர்ச்சியா மாயா வராங்க. சோ மாயாவை இவர் கவனிக்கும் போது மாயா கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப மாயா கவனிக்கும் போது இவர் கவனிக்காம ஒய்ஃப் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இத மாயா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேர் சேர முடியாம போயிருச்சு, இப்ப அவனும் நல்ல லைஃப்ல இருக்கான், நம்மளும் நல்ல லைஃப்ல இருக்கோன்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இதுல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.